வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். உலகிலே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை, நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. முதியவரை தாக்கி நிலத்தில் தள்ளிவிட்டு பணம் கொள்ளை, கொழும்பில் இளைஞன் கைது. புத்தாண்டு காலத்தில் விபத்துகள் அதிகரிப்பு, 80க்கும் மேற்பட்டோர் பலி. ஆட்சியை மீண்டும் பிடிக்கப் போகிறோம், பெரிய திட்டத்துடன் மஹிந்த ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு. 3 பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து கைவரிசை, நகைக்காக அரங்கேற்றப்பட்ட சம்பவம். நொடிப்பொழுதில் 23 பேரின் உயிரை பறித்த சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கிய பெரும் அனர்த்தம். ஒரே நாளில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 பலி, ஒருவர் மொரட்டுவை பல்கலைக்கழக மாணவர். தொடர்பென விரிவான செய்திகள். உலகத்தில் அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாகவும், இந்த நிர்வாக தோல்விகளால் மக்கள் படும் துன்பங்களுக்கு அரசாங்கம் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு விசேட நிகழ்வுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ, மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தது ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்புடன் என்றும், ஆனால் இன்று அந்த பொய் வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் மீறிவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக அரசாங்கம் நிலக்கரி மற்றும் மின்சார உற்பத்தியை முடக்கிவிட்டு நாட்டில் டீசல் மாபியாவுக்கு வழிவகுத்துள்ளது. இதன் மூலம் மக்கள் மீது அநியாயமான மின்சார கட்டண சுமையும் வரிச்சுமையும் ஏற்றப்பட்டுள்ளது. நிலக்கரி இறக்குமதியில் பாரிய ஊழல் நடைபெற்றுள்ளதை தணிக்கை அறிக்கைகள் உறுதிப்படுத்துவதாகவும், இதனை மறைப்பதற்கு அரசாங்கம் அதிகாரிகளை பலிக்கட ஆக்குவதாகவும் அவர் இதன்போது மேலும் சுட்டிக்காட்டினார். கொழும்பு தெஹிவளை பகுதியில் முதியவர் ஒருவரை தாக்கி கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஐஸ் போதைப்பொருளுடன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை தெஹிவளை வைத்திய வீதியில் வைத்து இந்த கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றது. 74 வயதுடைய முதியவர் ஒருவரை நிலத்தில் தள்ளிவிட்டு அவரின் சட்டைப்பையில் இருந்த 2100 ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டது. இந்த தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். போலீசார் முன்னெடுத்த விசேட நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு அவரிடமிருந்து 5200 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். புத்தாண்டு காலத்தில் ஏற்பட்ட வீதி விபத்துக்கள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களால் சுமார் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளன. குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துக்களில் 53 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அதேவேளை நீரில் மூழ்கிய சம்பவங்களால் 27 பேர் உயிரிழந்தனர். அதிகளவான விபத்து மரணங்கள் ஏப்ரல் 10 மற்றும் 13ஆம் தேதிகளில் பதிவாகியுள்ளன. கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது இந்த வருடம் புத்தாண்டு காலத்தில் வீதி விபத்துக்கள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை தமது கட்சி வைத்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். இன்றைய தினம் பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பின் காரணமாக பொதுமக்களிடையே புத்தாண்டு தொடர்பான உற்சாகமோ அல்லது உண்மையான புத்தாண்டு உணர்வோ காணப்படவில்லை. மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இம்முறை புத்தாண்டை எதிர்கொண்டுள்ளனர். இம்முறை மே தினம் பௌத்தர்களின் புனித நாளான வைகாசி பௌர்ணமி தினத்தில் வருவதால் அரசியல் ரீதியான மே தின ஊர்வலங்கள் அல்லது கூட்டங்களை நடத்தப் போவதில்லை என்றும் உறுதிப்படுத்தினார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன இணைந்து மே தினத்தை கொண்டாடப் போவதாக வெளியாகும் செய்திகள் குறித்து வினவிய பொழுது தமது கட்சி அவர்களுடன் இணைந்து செயல்பட போவதில்லை என்றும், அன்றைய தினம் தாம் சில் எனப்படும் உபவாசம் உள்ளிட்ட சமயக்கிரியைகளில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய ஆண்டில் அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 17 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை அனுராதபுரம் போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் அனுராதபுரம் பாண்டுலகம பகுதியில் வைத்து கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் 54 வயதுடைய சாலிய பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி இரவு அனுராதபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து கொழும்புக்கு செல்லும் பேருந்தில் குறுகிய தூரம் பயணம் செய்து கொண்டிருந்த 3 பெண்களுக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பேருந்தில் அவர்களுக்கு சிற்றுண்டியும் பானமும் வழங்கினார். அப்போது அந்த 3 பெண்களும் மயங்கி விழுந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர் அவரிடமுள்ள பணம், மதிப்புள்ள நகைகளை திருடிவிட்டு சென்றதாக கூறப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது.
தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் உள்ள வனஜா பட்டா சாலையில் நேற்று ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் சிக்கி இதுவரை 23 பேர் உயிரிழந்தனர். நாக்பூரில் உள்ள பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பின் உரிமம் பெற்ற இந்த ஆலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் மூலப்பொருட்களை கையாளும் முன் வீட்டின் முன்னறை பகுதியில் ஏற்பட்ட வெடிப்பு அடுத்தடுத்த அறைக்கு பரவி கட்டடங்கள் தரைமட்டமாக்கின. மீட்பு பணியின் பொழுது மீண்டும் வெடிப்பத்து ஏற்பட்டதில் தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்தனர். காயமடைந்த 6 பேரில் 4 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் அவர்களுக்கு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இருவேறு இடங்களில் இடம்பெற்ற நீரில் மூழ்கிய சம்பவங்களில் 2 உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பெந்தோட்டை மற்றும் காங்கேசன்துறை போலீஸ் பிரிவுகளில் இந்த அனர்த்தங்கள் பதிவானதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பெந்தோட்டை கடற்பரப்பில் நீராடிக் கொண்டிருந்த ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக பெந்தோட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் என்று தெரிய வந்துள்ளது. இவர் மொரட்டுவை பல்கலைக்கழக மாணவர் என்பதும் ஏனைய மாணவர்களுடன் நீராடி கொண்ட போது இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. இதேவேளை காங்கேசன்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கீரிமலை கடற்பரப்பில் நீராடி கொண்டிருந்த ஒருவரும் நேற்று நீரில் மூழ்கி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அவரின் மனைவி சங்கீதாவுக்கிடையான விவாகரத்து வழக்கு தொடர்பான புதிய தகவல்களை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. தமிழகம் செங்கல்பட்டு நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் முதல்கட்ட விசாரணைக்காக நேரில் முன்னிலையாகுமாறு விஜய்க்கு ஏற்கனவே அழைப்பாணை அனுப்பப்பட்டது. இந்நிலையில் இன்று இருதரப்பு சட்டத்தரணிகளும் நீதிமன்றில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். அதில் விஜய் மற்றும் சங்கீதா ஆகிய இருவரும் பரஸ்பரம் பேசி சுமூகமாக பிரிந்து விடுவதென்று தீர்மானிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. மேலும் தற்போது தேர்தல் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாலும் பாதுகாப்பு காரணத்தாலும் விஜயும் சங்கீதாவும் நேரில் முன்னிலையாகுவதற்கு பதிலாக காணொலி காட்சி மூலம் முன்னிலையாகுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மகரகமவில் 2 மாடி வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 உயிரிழந்த தகவல் வெளியானது. வீட்டின் மேல் மாடிக்கு வீட்டின் உரிமையாளர் கடந்த 18ஆம் தேதி இரவு தீ வைத்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் தீ வைத்த வீட்டின் உரிமையாளரும் உயிரிழந்தனர். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை களுபோவில வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்தில் பெட்ரோல் வாடை வீசியதாக தெரிவித்த போலீசார் வீட்டின் உரிமையாளர் மேல்மாடிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாகவும் இதன்போது அவர் தீ விபத்தில் சிக்கியதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. வீட்டின் மேல்மாடியில் வாடகைக்கு வசித்து வந்தவர்களுக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு இடம்பெற்று வந்ததாகவும் அதன் விளைவாக தீ வைத்திருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகரகம போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.